நேயர்களுக்கு வணக்கம். காஃபி வித் பிரமுக நிகழ்ச்சியோடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அழகான வட்டத்துக்குள்ள ரொம்ப அருமையா அந்த கோலம் போடுவாங்களே, அது மாதிரிதான் வாழ்க்கையும். அழகா அருமையா ஒவ்வொரு படிப்படியா ரசிச்சு நம்ம வாழும் பொழுது அந்த வாழ்க்கை வசந்தமா இருக்கும். சிலர் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. அப்படி இல்லைன்னா சிலர் தங்களுடைய திறமைகளை வளர்த்து தங்களுடைய வாய்ப்புகளை தேடிக்கொள்வாங்க. சிலர் தங்களுக்கு கிடைத்த எத்தனையோ சந்தர்ப்பங்களை தவற விட்டு மீண்டும் மீண்டும் அந்த சந்தர்ப்பத்திற்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். வாழ்க்கை அப்படின்னா ஒரு அழகான சுவாரஸ்யமான புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்குள் திறமைகளை படைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைய சமுதாயத்தினர் ரொம்ப தெளிவா விழிப்பா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எல்லா விதத்திலுமே வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப அந்த வாய்ப்புகளை அழகாக தேர்வு செய்து தனக்கென்ற ஒரு பாதையை திறமையாக இன்று தெரிவு செய்து நடைபோடும் ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரமில்ல, சின்ன வயதிலேயே ஒரு இளம் தொழிலதிபர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்றதுதான் இன்னைய நிகழ்ச்சியில ரொம்ப அழகா பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு யாருங்க கூட கலையகத்துல அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல ஓடிட்டே இருக்குமே. ஆகாஷ் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். தம்பி, உங்களை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. இளம் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சோ ஸ்கூல்ல எப்படி இருப்பீங்களோ அந்த ஒரு லைஃப் தான் இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கு. சோ உங்களுடைய பாதை அப்படின்னா அது என்ன? அது எது சம்பந்தமான ரீதியா இன்னைக்கு சமுதாயத்துக்கு நீங்க நிறைய விஷயம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் மிஸ்டர் ஆகாஷ். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனை பார்த்தா, ஆனால் என் பேஷனை பார்த்தா ஒரு சைக்காலஜிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்போ நிறைய பேர் ஒர்க் லைஃப் தான் போகிறாங்க. இப்போ 9 to 5 ஜாப். பட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணது அந்த பிஸ்னஸுக்கு. நான் ஸோ 2019 நான் என் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன், HK நாலேஜ் பார்க்னு. ஸோ வித்தின் ஒன் டேபிள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க அந்த பேஷன் டுவர்ட்ஸ் டெடிகேஷன் அப்படியே இப்போ ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணிட்டோம். சோ இது என்னன்னா ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? டீச்சிங் அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச அறிவை நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆனா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா எல்லாருமே நல்லா கை கட்டிட்டு போய் ஏசி ரூம்ல அப்படி ஜாலியா இருந்து ஒர்க் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய சம்பளம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு எல்லாருமே. சோ உங்களுக்கு எங்க இருந்து இது ஆரம்பமானது? எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லா டீச்சருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற போது சலீம் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் எனக்கு ஒன்று தான் சொல்லி கொடுத்துரு, நம்மள்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த அறிவு இன்னொருத்தவங்கிட்ட போய் சேரணும். நம்ம மட்டும் அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இட்ஸ் பாயிண்ட்லெஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ அவர் சொன்னார், நீ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கலையே உனக்கு அந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கு, அதை நீ பாலிஷ் பண்ணிக்கோ. தட்ஸ் வாட் ஐ டிட். சோ இப்ப உங்களுடைய அந்த அகாடமி, உங்களுடைய இந்த பாடசாலை, அதனுடைய அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி கொஞ்சம் நாங்க பேசலாம்னு நினைக்கிறோம். இதுல என்னென்ன கல்வி நடவடிக்கைகள், எப்படி மாணவர்களுக்கு ஆன தேவையை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஓகே, இப்ப நம்ம ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலயுமே டியூஷன் கிளாஸஸ் இருக்கு. பட் அது எவ்வளவு எஃபெக்டிவா போறத இப்போ ஒரு கேள்வி. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஆனா அது ஒரு டீச்சர் நம்ம கன்வே பண்ண 100 பேருக்கு போய் சேராது. இப்போ அதுக்காக தான் நாங்கள் HKல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண என்னன்னா 12 per batch. அப்போ நான் 12 பேருக்கு ஒரு ஆசிரியர். அப்போ 12 பேர்னு இருக்கும்போது டோட்டல் அட்டென்ஷன் எல்லாருக்குமே போய் சேரும். அதே மாதிரி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூட் ஸ்டார்டிங்கில் எங்கிட்ட ஃபேன் ஒழுங்காக இல்லை. அப்போ இப்போ வச்சிருக்க நாங்கள் கேம்பஸ் ஏசி கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், டியூஷன் கிளாஸஸ் போனால் ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாமல் படிப்பாங்க. இப்போ படிப்புனா நம்ம கம்ஃபர்ட்டோட படிக்கணும், அப்போதான் அது ஃபுல்லாக போய் சேரும். சோ உங்களுடைய இந்த கல்வி நடவடிக்கைகள்ல என்ன விதமான கட்டமைப்புகள், என்னென்ன பாடத்திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இப்ப டியூஷன் கிளாஸ் சொல்லும் பொழுது எல்லாரும் நம்ம என்ன பாடம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கும். சோ உங்களுடைய அகாடமிக்கு வர்றதா இருந்தா அவங்க என்னென்ன பாடத்திட்டங்களை தெரிவு செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நார்மலா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனா இப்போ நார்மலா சயின்ஸ் மேக்ஸ் இருக்கும். ஆனா எங்கிட்ட சைக்காலஜி இருக்கு, லா இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. பசங்க எந்த ஃபீல்ட்ல போகணுமோ அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கரிக்குலம் இருக்கு வித் குவாலிஃபைட் டீச்சர்ஸ். இப்போ நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க. சோ அது சம்பந்தமான படிப்பு நீங்க படிச்சிருந்தீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்களும் ஒரு கோச்சிங் கொடுக்குறீங்களா, இல்லனா நீங்க அதனுடைய நிர்வாகத்தை மாத்திரம் நடத்திட்டு இருக்கீங்களா? லைக் ஐ கண்டக்ட் டிப்ளமா கோர்சஸ் கண்டக்ட் பண்றது. ஏன்னா இப்போ நிறைய டீச்சர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி மிங்கிள் பண்ணணும்னு தெரியாது.
ஸோ அவங்களுக்கு மெயினாக சைக்காலஜி தேவை, அதுக்காக தான் நாங்கள் செய்கிறது இந்த கோர்சஸ். பொதுவாக வந்து சைக்காலஜின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து எல்லா துறையிலையுமே வந்து இன்னைக்கு நாங்க எந்த துறையில இருந்தாலுமே எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு, நாங்க கொடுக்க போற திறமையான விடயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ரீதியிலுமே எல்லாருமே இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது டீச்சர்ஸ் ஆசிரியரா படிக்கும் பொழுதே இந்த மாணவர்களை எப்படி கையாளுறது அப்படின்றத கூட இப்ப எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய கையில வந்து தொழில்நுட்பம் இருக்கு. நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறதுக்கு மேல அவங்க கிட்ட பதில் வரக்கூடிய காலமா இருக்கு. சோ இப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க உள்வாங்கும் பொழுது உங்ககிட்ட வராங்க, இப்ப நிறைய ஃபீல்ட செலக்ட் பண்ணி உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்க நீங்க உள்வாங்குறது எப்படி இருக்கும்? அவங்க வந்து எந்த லெவல்ல படிச்சுட்டு வந்தாங்கன்னா நீங்க அவங்க உள்வாங்க? எக்ஸாக்ட்லி. இப்ப நார்மலா வந்து இப்ப நான் சைக்காலஜி பேக்ரவுண்ட் வந்தனால இப்ப எல்லாரும் போனா எனக்கு கேட்பாங்க எப்படி இருக்கீங்க, இட் மீன்ஸ் பிசிக்கலா எப்படி இருக்குன்னு. அப்ப அந்த மென்டல் யாருமே நம்ம கேட்கறது இல்லை, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம டக்குனு போயிட்டு ஒருத்தவங்களை குண்டா இருக்கும்னு சொல்லுவோம், மெலிவா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா அது எவ்வளவு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் வருதுன்னு எங்களுக்கு படிச்சனால அந்த இம்பாக்ட் தெரியும். அப்ப நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யறேன்னா சைக்காலஜிக்கலா அவங்களை ட்ரெயின் பண்றது, ஆர்ஷ் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாம அவங்கள பேசி நீங்க சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட போறது. ஸோ ஈஸியா நம்மளோட மூவ் ஆவாங்க. ஏன்னா முன்ன இருக்க பசங்களுக்கு வாத்தியார் அடிச்சாதான் படிப்பாங்க, இப்ப இருக்க பசங்க அப்படி இல்லை, வாத்தியார் அடிச்சா வாத்தியார் மேலேயே கேஸ் போடுவாங்க, அவ்வளோ அப்டேட் ஆகிருக்காங்க. ஸோ இப்ப இருக்க டீச்சர்ஸ்க்கு நான் ஒரு அவேர்னஸ் சொல்லுவேன், பசங்களோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் பேசினா அவங்களே வந்துருவாங்க நம்ம கிட்ட. கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஆர்வமா கற்றுக்கொள்வதற்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இலகுவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த உளவியல் தாக்கம் அப்படின்றது வந்து முன்னாடி இருந்தாலுமே இப்பதான் அதிகமா பேசப்படுது. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உளவியல் ரீதியான தாக்கம், அவங்க வந்து தெளிவா இல்ல அப்படின்றது வந்து இன்னைக்கு பரவலா எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எதுக்காக இப்போ அண்மை காலமா அதிகமா பேசப்படுது? நம்மளுடைய வாழ்க்கை பழக்க வழக்கமா அல்லது நம்மளுடைய உணவு முறையா இல்லாட்டி நம்ம பாக்குற விடயங்களா, எதுக்காக இன்னைக்கு மனிதனிடத்திலே இந்த உளவு ரீதியான தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப சைக்காலஜி வந்தாவே அது ஒரு கிட்டத்துல வந்த படம். சைக்காலஜி ஹிஸ்டரி எடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. ஆனா இப்ப கிட்டத்துல இந்த 2 இயர்ஸ் பாப்பீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு ஆன்சைட்டி இருக்கு. இந்த ஒரு 3 இயர்ஸா கேட்டிருப்பீங்க. அதோட மெயின் தாக்கம் என்னன்னா இந்த கொரோனா. ஏன்னா நம்ம கொரோனா இருக்கும் போது என்ன நடக்கும், நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்போம், அப்ப யாருமே அங்க பேசுறது இல்லை. மெயின் காரணம் நம்ம கைக்குள்ள ஒரு கேஜெட் வச்சிருக்கோம், போன். அப்ப அந்த போனுக்குள்ள நம்ம ரொம்ப போக என்ன நடக்குன்னா we feel lonely, மத்தவங்களோட பேச மாட்டோம். அப்பதான் இந்த தாக்கம் அதிகமா வந்துச்சு. அப்ப மத்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகே we need something, நம்ம ஒருத்தவங்களோட பேசணும், ஒருத்தவங்களோட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நிலைமையில இருக்கும் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த சைக்காலஜி படிக்கிறாங்க. அப்போ இந்த சைக்காலஜி நீங்க படிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்ககிட்ட வர்றவங்களுக்கும் அதுல வந்து தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுடைய நிறுவனத்தினூடாக அவங்க கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்குரிய தீர்வையும் நீங்க அங்க சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப வந்து சாதாரண வந்து எல்லாரும் வந்து ஓ லெவலோ அல்லது ஏ லெவலோ முடிச்சுட்டு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு யோசிப்பாங்க. சிலவங்க ஓ லெவல் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு எப்படி வேலைக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு காலத்துக்கு தான் நாங்க அனுமதிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஓ லெவல் படிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட பாடங்களை உங்ககிட்ட தேர்வு செய்யலாம், அவங்க கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கணும் அப்படின்னு? ஓகே, இப்போ அதை நான் மெயினா கதைக்கணும்னு இருந்தேன். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் எப்படி படிச்சேன்னா 10th இந்தியாவில் படிச்சேன்ல, 10th முடிச்சு +2 பிஎஸ்சி அப்புறம் எம்எஸ்சி செஞ்சோம். பட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் ஒரு கருத்து கொண்டு வந்திருக்காங்க. 3 மாதம் அல்லது 6 மாதம் ஒரு ஃபவுண்டேஷன் செய்யறாங்க, ஒர்க் போறாங்க. ஆனா அது எவ்வளவு வேலிட்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது. இப்போ ஒரு பிழையான பாதையை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபவுண்டேஷன் செய்யற போது அந்த ரெகுலேஷன் நம்ம பார்க்கணும். அது ஸ்ரீலங்கா இருந்தா டிவேக் அப்ரூவ்டா இருக்கணும், ஃபாரினா இருந்தா ஆஃப்கோல் ரெகுலேட்டடா இருக்கணும், பிரிட்டிஷ் கவுன்சில் அட்டஸ்ட் ஆகணும் சர்டிபிகேட். அப்ப நிறைய பசங்க போயிட்டு கோர்ஸ் செய்யற அந்த கோர்ஸ் வேலிடா இருக்கும் போது அந்த சர்டிபிகேட்டுக்கும் அவங்களுக்கு வேலிட் இல்லை, ஃபாரினும் போக முடியாது. அப்ப அவங்க ஓ லெவல் முடிச்சாங்கன்னா ஒன்னு அவங்க வந்து ஏ லெவல் செய்யலாம். ஐ வுட் சஜஸ்ட் ஏ லெவல். ஏ லெவல் செய்யாத ஆக்கள் வந்து ஒரு லெவல் 3 டிப்ளமா இல்லாட்டி ஃபவுண்டேஷன் செய்யலாம். செஞ்சுட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் டிகிரிக்கு போகலாம். சோ அது அவங்க அப்படி அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை நகர்த்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய தகமைகள் வந்து திறமையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இப்ப நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓ லெவல முடிச்சுட்டு நேரா ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு போயிடுறாங்க. சோ அதன் சம்பந்தமான அவங்களுக்கு ஆழமான ஒரு அறிவு இல்லாததுனால மேற்கொண்டு அவங்க எதிர்காலத்துல ஒரு வேலைக்கு போகும் பொழுது நிறைய கேள்விகள் கேட்கப்படும். எக்ஸாக்ட்லி. சோ அவங்க வந்து சரியான தகமையான வேலையோ அல்லது அதற்கான ஊதியமோ சம்பளமோ கிடைக்காத நிலையில நாங்க படிச்சோமே, இங்க போய் படிச்சோமே, ஆனா நமக்கு ஏன் தெளிவா திருப்பி ஏதாவது ஒரு
போஸ்ட் பண்றாங்க. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா O level ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நிறைய பேருக்கு, அடுத்த கட்ட A level ரிசல்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. சோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, உங்க நிறுவனத்திற்கு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்தவித ஒரு தொடர்பு அல்லது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ O level முடிச்ச பசங்களுக்கு நான் கங்க்ராட்ஸ் சொல்லுவேன். ஸோ இட் கேன் பி ஒரு பாஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபெயில் ரிசல்ட்டாக இருக்கும். தேவ் அட்டெம்ப்ட் அதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ O level முடிச்சு அவங்க என்ன ஸ்ட்ரீம் போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ சைக்காலஜி எடுத்துட்டு டக்குன்னு பிஸ்னஸ் ஜம்ப் பண்ண முடியாது, ஐடி எடுத்துட்டு அவங்களால டாக்டர் ஆக முடியாது. அப்போ அந்த O level முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், அவங்க அம்பிஷன் என்ன, டாக்டர் ஆகணுமா, ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுமா. ஏன்னா இப்போ உள்ள பசங்க வந்து இப்போ புதுசா நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டைல் போறாங்க, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் போறாங்க. அப்போ அவங்களுக்கு உரியான படிப்பு நாங்கள் வச்சிருக்கோம் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்னா எப்படி ஒரு பிசினஸ் ஃபார்ம் பண்றது, அது கொண்டு வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பாய்ஸ் முன்னாடி சைக்காலஜி படிக்க மாட்டாங்க, அது ஒரு டேபு டாபிக் மாதிரி இருந்துச்சு. சைக்காலஜினா வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் படிப்பாங்க. பட் இப்போ நிறைய மென்ஸ் படிக்கிறாங்க, ஏன்னா மென்ஸுக்கு அவ்வளோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ அதனால ஐ வுட் சஜஸ்ட் பாய்ஸ் O level முடிச்சுட்டு சைக்காலஜி ட்ரை பண்ணலாம். அண்ட் எங்களோட டிடெக் ப்ரோக்ராம் இருக்கும் இந்த டெக்னாலஜி சம்பந்தமா. சோ இதனால அவங்களுக்கு வந்து சரியான கல்வி திறமைகளையும் தகமைகளையும் தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. பெண்களை விட அதிகமாக ஆண்கள் வந்து சைக்காலஜி படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? நீங்களும் ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, ஸ்டூடெண்டா இருந்து வெளியே வந்திருக்கீங்க. சோ நீங்க இதை எப்படி யோசிக்கிறீங்க, என்ன காரணம்? ஏன்னா இப்ப நம்ம சொசைட்டில ஒரு டேபு ஒண்ணு இருக்கு தானே. இப்ப நார்மலா கேர்ள்ஸ்னா அழுவாங்கன்னு இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆனா அந்த டேபு டாபிக் நம்ம பிரேக் பண்ணும். ஈவன் மென்ஸ் தே கிரை. ஏன்னா ஈவன் மென்ஸ் தே ஹேவ் ஃபீலிங், தே கிரை. ஆனா காட்டிக்க மாட்டாங்க, அவங்க காட்டிக்க மாட்டாங்க. இப்ப கேர்ள்ஸ் வந்து ஒரு 4 பேரோட காய்ச்சி அவன் அழுதோட முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம அழுகுற போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அப்ப பாய்ஸ் என்ன செய்வாங்க, அந்த கோவத்தை இதாக்கி கூட ஸ்ட்ரெஸ்ல தான் நிறைய பேர் இந்த சூசைட், நிறைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு போறதுக்கு காரணம். அதாவது அந்த தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு போனா மனசு அமைதியா இருக்கு அப்படின்னு நினைச்சு போவாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க பேசணும். ஏன்னா இளம் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஆகாஷ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ எங்கேயும் போகாதீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டான் டிவி வழங்கும் காஃபி வித் பிரபு. டிவிஎல் காஃபி வித் பிரபுகர்ல சூப்பரா ஜாயின் பண்ணி அப்படி நாங்க போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஆகாஷ் எங்க கூட இணைஞ்சிருந்தாங்க. இன்றைய காலத்து சமுதாயத்தினர் வந்து நிறைய விடயங்களை உள்வாங்கி அவங்களுடைய எதிர்காலத்தை அழகுபடுத்தணும், ஏதோ ஒரு வகையில கல்வி நடவடிக்கையில முழுமை பெறணும் அப்படின்னு அருமையான தொழில் நிறுவனங்கள் அமைக்க பெற்று அதனூடாக எப்படி கல்வி நடவடிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய இருக்குங்க, நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியான இடத்த நாங்க தேர்வு செய்யணும். சரியான இடம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பொருத்தமா இருக்கா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நாங்க தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். ஆகாஷ் சொல்லுங்க, உங்களுடைய கல்வி நிறுவனம், அதனுடைய தொழிற்பாடுகள், அது எப்படி இயங்குது அப்படின்றத பத்தி இப்ப கொஞ்சம் பேசலாம். ஓகே, ஏ கம்பெனி பேரு HK இன்டர்நேஷனல் காலேஜ், வாசல் ரோட்ல இருக்கு, 136/1. அப்போ எங்களோட சிஸ்டம் எப்படின்னா, எங்களோட ஸ்கூலிங்ல இருந்து டிப்ளமால இருந்து ஸ்டடி அப்ராட் வரைக்கும் செய்யறோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஓகே O level முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம இன்னொரு கம்பெனி தேடணும், போயிட்டு ஸ்டடி அப்ராட் போடணும். இப்ப நாங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கோம்னா, எங்கிட்டே ஸ்கூல் படிக்கலாம், எங்கிட்டே நீங்க காலேஜ் செய்யலாம். எங்கிட்ட பார்ட்னர்ஷிப் யூனிவர்சிட்டி இருக்கு, துபாயில இருக்கு, ஆர்மேனியால இருக்கு, மால்டால இருக்கு. அங்க போய் நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அதாவது டிகிரியை வந்து நீங்க இங்க எடுக்கலாம், அவங்க வந்து அதற்கு பிறகு மேற்கொண்டு பட்டப்படிப்பு அங்க போய்க்கலாம், வெளியில போயிடலாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் படிப்பு நீங்க இங்க முடிச்சு கொடுக்குறீங்க அப்படியா? அவங்க 2 இயர்ஸ் இங்க படிச்சுட்டு ஃபைனல் இயருக்கு ஃபாரின் போகலாம், அதுவும் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ வந்து இன்னொரு விடயம் இருக்கு காஷ், அதாவது கட்டணம், அதாவது நாங்க செலுத்தும் பணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து எதிர்நோக்குற பிரச்சனை தான். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு நிறுவனத்துல வந்து இணைந்து ஒரு பட்ட படிப்பு பெறுறது அப்படின்னா அது ஒரு பெரிய தொகையாக அறவிடுறாங்க. அதை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்து நாங்க பாக்குறோம். சிலர் வந்து அது வந்து டாலரின் பெறுமதியின் ஊடாகத்தான் அதை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இன்னைக்கு நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம். உங்களுடைய நிறுவனத்தினுடைய இந்த கட்டணங்கள் வந்து எல்லாருக்கும் பொருத்தமா அமைய பெற்றிருக்கா இந்த ரீதியில்? அதை கொஞ்சம் நீங்க தெரியும். ஓகே, மோட்டிவே இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சது அதுக்குனாலதான். எஜுகேஷன் வந்து எல்லாமே சமமா போய் சேரணும். அப்ப யூகே கரிக்குலமா நாங்க ஸ்ரீலங்கன் மார்க்கெட் கொடுக்கறது வந்து இந்த அஃபோர்டபிள் பிரைஸ், இப்ப எல்லாரும் படிக்க முடியும்.
சோ எல்லாருக்குமே வந்து இந்த கல்வியை வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றதுனால, அதாவது நீங்க தெரிவு செய்யற பல்கலைக்கழகம் வந்து எல்லாருக்கும் இலகுவா இருக்கிற பல்கலைக்கழகம் சொல்லிருந்தீங்க. இப்போ உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத வந்து இன்னும் நீங்க தெளிவுபடுத்தி சொல்லலாம். ஓகே. இப்போ எங்கிட்ட வந்து எங்க பார்ட்னர்ஷிப் கேம்பஸ் இருக்கு, டிரான்ஸ்மைன் கேம்பஸ்னு. அது எங்க பிரான்சிஸ் கேம்பஸ். பிளஸ் துபாயில் எங்களோட பார்ட்னர்ஷிப் கேம்பஸ் இருக்கு. பிளஸ் இப்போ போலாண்ட்ல நாங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம். இப்போ அங்க போய் படிக்கிறது அப்படின்னா அது அடுத்த இன்னொரு யோசிப்பாங்க. இன்னும் நிறைய பணம் செலவழிக்கணும், அங்க போய் தங்கி படிக்கணும். கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு 2 வருடங்கள் அல்லது 1.5 வருடங்களுக்குள்ளாக நாங்க எங்களுடைய படிப்பை பூர்த்தி செய்யணும். சோ அந்த மாணவர்கள் அங்க போய் தங்குறதுக்கு அதனுடைய வசதிகள் அதெல்லாம் நீங்க மேற்பார்வை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? இங்க இருந்து நீங்க பார்க்கக்கூடிய எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்க என்ன செய்வோம், அக்கமடேஷன்ல இருந்து ஒர்க் வரைக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அங்க போயிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் கூட அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆமா, ஒரு புது மக்கள் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. அப்ப அங்க போயிட்டு ஒரு கேப் புக் பண்றதுல இருந்து ரூம் வரைக்கும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்ப அங்க போய் அவங்களுடைய அடுத்த நடவடிக்கை தான் நீங்க சொல்லிருந்தீங்க, தொழிலை நீங்க நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது வந்து எந்த மாதிரியான தொழில்கள், அதாவது அவர்களுடைய இப்ப நம்ம வந்து ஐடி படிச்சா அது சம்பந்தமா, அப்படி இல்லைன்னா அக்கவுண்ட்ஸ் பேங்கிங் படிச்சா அது சம்பந்தமா, அது எல்லாமே நீங்க தெரிவு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப சில பேர் வந்து டிகிரி படிக்கிற போது ஒரு டிப்ளமா வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வொகேஷனல் கோர்ஸ் இருக்கும்போது அந்த ஃபீல்டுக்குள்ள அவங்க போகலாம். சோ அங்க போய் தெரிவு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க சிலர் வந்து உங்களுடைய நிறுவனத்தினூடாக படிப்பை முடிச்சுட்டு இலங்கையில வேலை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நீங்க அமைச்சு கொடுக்குறீங்களா? வெளிநாட்டுக்கு போகல அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு நாங்க டிப்ளமோ படிக்கிற போதே அந்த 6 months முடிச்சுட்டு அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவோம். பிளஸ் எங்கிட்ட வந்து ஃபாரின்லி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்தியால இருந்து படிச்சிருக்காங்க, ஜெர்மன்ல இருந்து படிக்கிறாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர்கள் எப்படி படிக்கிறாங்க? நேரடியா வந்து ஆன்லைன் படிக்கிறாங்க. ஆனா சைக்காலஜி ட்ரைனிங்க்கு ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. நேரடியாக வந்து அவங்க வந்து உங்ககிட்டயே உங்க நிறுவனத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆமா. ஏன்னா சைக்காலஜி வந்து நேரடியா படிக்கணும், அது வந்து ஆன்லைன்ல படிக்க முடியாது, இல்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல தியரி படிக்கல, பட் பிராக்டிகல்ஸ் கம்பல்சரி வரணும். சரி, இந்த ரீதியில வந்து நீங்களும் வந்து இலங்கையில இருந்து படிச்சீங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போயிருந்தீங்க. உங்களுடைய பாடசாலை நாட்களை நாங்க கண்டிப்பா இங்க பதிவு செய்தே ஆகணும். எங்க படிச்சீங்க? ஓகே, சோ ஐ ஸ்டடி இன் a very strict school, வேலம்மாள் இன்டர்நேஷனல்னு. 10th அங்க முடிச்சிட்டு +2 ஆர்எம்கே ரெசிடென்ஷியல். சோ பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். வேலம்மாள். இப்போ வந்து நீங்க கடல் கடந்த ரீதியில படிச்சிருக்கீங்க. இன்னொன்னு அங்க போனீங்கன்னா புது முகம், புது மக்கள், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுல வந்து நீங்க மூத்த பையனா இருக்கும்போது அம்மா கிட்ட செல்லமா இருந்திருப்பீங்க. ஆனா அங்க போய் நீங்க ஹாஸ்டல்ல இருந்து படிச்சீங்களா? எப்படி இருந்தது உங்களுடைய அந்த படிப்பு நாட்கள் அங்க போய் படிக்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் ரியலி ஹார்ட். ஸோ ரொம்ப பேம்பர்டா இருந்து நம்ம ஒரு ஹாஸ்டல் போனோன்னு, பட் ஐ லேர்ன் மெனி திங்ஸ். அங்க போயிட்டு தான் நம்ம டிசிப்ளின் என்ன, டைமுக்கு எப்படி எழும்புறது, எப்படி படிக்கிறது. ஏன்னா இந்தியன் டீச்சிங் மெத்தட் இஸ் ரியலி குட். ஏன்னா அவங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து நிறைய பேர் இப்போ ஒரு மெத்தட் இருக்கு, இந்தியனா மகப் பண்றது இல்ல. அவங்களோட மெத்தட் வந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்ச எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பாங்க. எங்க ஸ்கூல் அப்படி எங்களை ட்ரெயின் பண்ணுச்சு. அங்க போயிட்டு நீங்க படிக்கும் பொழுது சோ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சேன் அப்படின்னு. சிலர் வந்து உணவு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா வந்து சுவையை பார்க்க முடியாது, ஆரோக்கியத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்பொழுது எப்படி இருந்தது? அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தாங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் 6 months வந்து அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் அப்புறம் போக போக பழகிருச்சு. அங்க போயிட்டு அப்ப அந்த சூழல் எப்படி இருந்தது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்கும் பொழுது? ஓகே, ஸோ ஏன்னா எங்களை படிச்சு யாருமே நிறைய பேர் இந்தியன்ஸ் இல்ல, மல்டிநேஷனல் பீப்புள் தான் இருந்தாங்க. கொரியன்ஸ் இருந்தாங்க, சிங்கப்பூரியன்ஸ் இருந்தாங்க, ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ வெரைட்டி ஆஃப் பீப்புளை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சு அங்க போயிட்டு. பொதுவா வந்து நீங்க வந்து ஆசிரியரா வரணும்னு ஒரு கனவு இருந்ததுன்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சார் வந்து அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தச்சல ஆசிரியர் ஆகல அப்படின்னா ஆகாஷ் வந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருந்திருக்கு? டாக்டர் ஆகணும். அப்ப இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்களா, நம்ம வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சோமே? இல்ல, zero regrets. zero regrets. பொதுவா வந்து டாக்டர்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருடம் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் நாங்க வெளிநாடு போய் மேற்கொண்டு இன்னும் நிறைய பிஹெச்டி முடிச்சு வெளியே வரும்பொழுது அது ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துருக்கோம். ஆனா வீட்டுல என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாரும் வீட்லயும் கேட்டதுதான், திஸ் இஸ் நாட் அ ஸ்டேபிள் பொசிஷன் ஆகாஷ்னு. பட் பேரண்ட்ஸ் என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க, யூ கேன்னு. ஸோ 1 year நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஏதோ உனக்கு படிக்கணும், சொன்ன சைக்காலஜி படிக்கணும்னு. அப்படியே போக போக அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்க ஓகே நீ இந்த ஃபீல்டில் போகணும்னு விட்டாங்க. சைக்காலஜி படிச்சவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, மத்தவங்க வந்து எப்படி பழகுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்னு அந்த அவங்க மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ணுவீங்க. அவங்க கிட்டது எப்படி வருது அப்படின்றத நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. ஆகாஷ் வந்து மற்ற மனிதர்களை படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறீங்க? அவங்கள பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் பார்ப்பீங்க. நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, கோவம் படுறவங்க இருப்பாங்க, பொறாமப்படுறவங்கள இன்னைக்கு நாங்க பார்க்குறோம், ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்கள பார்க்குறோம். ஸோ அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? இப்போ நம்ம சைக்காலஜி படிச்சனால இப்போ அவங்கமே நம்மகிட்ட பொய் சொல்றோம் நம்மளுக்கு விளங்கும். பட் நம்ம மைண்ட்ல நாங்கள் ரீட் ஆகும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் பொய் சொல்றாங்க. யாரை பார்த்தாவும் நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு இதனால வந்தது இந்த சந்தர்ப்பத்துல. சோ ஆகாஷ் வந்து படம் பாப்பீங்களா? பாப்பேன். யாரோட படம் அதிகம் பாப்பீங்க? சூர்யாட. சூர்யால படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல இருந்து சூர்யா ஃபேன். வெளியில எப்படி போவீங்களா? அந்த கேம்ப் நீங்க படிக்கிற ஹாஸ்டல்ல இதெல்லாம் வெளியில விட மாட்டாங்க? விட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்கே தியேட்டர் இருக்கு. அப்ப வெளிய போய் படமே பார்த்தது கிடையாது. ஓ, அவ்வளவு நல்ல பையனா இருப்பீங்களா? டீச்சர்ஸ் அடியெல்லாம் வாங்கிருக்கீங்களா? அடியெல்லாம் வாங்குறது. ஏன் என்ன கொலைப்படி செய்து அடியெல்லாம்? ஸ்கூல் படிக்கிற போது கிளாஸுக்கு ஒழுங்கா டைமுக்கு போறது இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸோட சுத்துற போல அடி விழுந்தது. ஏன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போவீங்களா? ஹாஸ்டல்குள்ளே. ஓ, ஹாஸ்டல்குள்ளே நீங்க வந்து கட்டடிப்பீங்க கிளாஸ்? ஆமா. என்ன பண்ணுவீங்க அப்படி? மேக்ஸ் டீச்சர்னா இயல்பா எல்லாருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி டைம்ல நான் கட்டடிச்சது. மேக்ஸ் வருமா அல்லது மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மேக்ஸ் வராது பெருசா. வராது, பட் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அத தேடி படிக்கணும்னு நினைக்கலையா ஆகாஷ்? மேக்ஸ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. அந்த டீச்சரும் அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரல. ஆனா சயின்ஸ் டீச்சர் மேல இன்ட்ரெஸ்ட் தான் சயின்ஸ் நல்லா வந்தது. ஓ, சயின்ஸ். சயின்ஸ்லயும் வந்து கிட்டத்தட்ட நிறைய மேத்ஸ் அது விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப நாங்க மேத்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா சயின்ஸ் இன்னும் இலகுவா படிக்கலாம்ல. ஆமா ஆமா. அப்ப ஏன் ட்ரை பண்ணல ஆகாஷ் அந்த இடத்துல? அந்த டைம்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் விளங்கல. அப்ப +2 போனோன்னு விளங்குனுச்சு. ஓகே, பிசிக்ஸ் மேத்ஸ் இல்லாட்டி இட்ஸ் நாட் a game, you have to study. சோ அந்த இடத்துல படிச்சீங்க? படிச்சேன். ஓகே. சோ இந்த இடத்துல ஆகாஷுக்கு வந்து அம்மா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க? அதாவது நீங்க படிக்கிற காலமா இருக்கட்டும், இல்லம்மா நான் வந்து தனித்து நின்று ஒரு நிறுவனத்தை இயக்க போறேன், ஒரு கல்வி நிறுவனத்தை இயக்கி என்னுடைய சொந்த காலில் நிக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆகாஷ்ட அம்மா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க? லைக் நல்ல மோரல் சப்போர்ட் இருந்தாங்க. ஏன்னா அம்மா கொடுத்த ஐடியா தான் சரி, மகன் இந்தியாவில் போட்டது. ஸோ ப்ளஸ் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுற போது அம்மாவும் யோசித்தேன், ஒரு தாயாவும் யோசிச்சிருப்பாங்க, புள்ள இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்க, ஏன் டாக்டரை விட்டுட்டு டியூஷன் டீச்சர். பட் என்கரேஜ் பண்ணாங்க, இல்ல உனக்கு பேஷன் இருக்கு நீ போகணும். ஸ்டில் ஷீ இஸ் மை சப்போர்ட்டர். அப்பா அந்த இடத்துல கண்டிப்பா நாங்க பார்க்கணும். ஸோ ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நம்மள முன்னேற்றி இருக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் வந்தோன்னு அப்பா கொடுத்த டிசிஷன் டாக்டர். அப்பாவுக்கு சாய்ஸே கொடுக்கல. ஏன்னா படிக்கிற போது +2ல கேட்ட கேள்வி சயின்ஸ் குரூப் வித் மேக்ஸா வித்தவுட் மேக்ஸா, அதுதான் அப்பாவோட சாய்ஸ். நான் சொன்னேன் வித்தவுட் மேக்ஸ்னு. அப்போ ரிசல்ட் வந்தோடனே ஓகே நம்ம மெடிசின் படிக்கலான்னு. பட் இந்த டீச்சிங் பேஷன்ல போனேன். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, இப்போ அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகன் சென்ற பாதை ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு. சோ இன்னொன்னு வந்து நம்ம வந்து நிறைய மக்களை பாக்குறோம். இப்ப நீங்க இருக்கிற இந்த கல்வி நிறுவனம் வந்து நிறைய மக்களை பாக்குறீங்க. நிறைய பேரண்ட்ஸ் வராங்க, பெற்றோர்கள் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. பெற்றோர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? உங்ககிட்ட பேசுவாங்க இல்லையா, என்னுடைய மகன் இப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா இது சரியான தெரிவா, இல்லாட்டி நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுங்க அவருக்கு என்ன படிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. சோ பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து யோசிக்க, நீங்க ஒரு சைக்காலஜி படிச்சதுனால அவங்கள பார்த்து உங்களுக்கு எப்படி? ஓகே, இப்ப நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு தவறான வின்பம் என்னன்னா, ஓகே அந்த ஏ ஸ்டூடெண்ட் படிக்கணும்னா ஏ புள்ளையும் வந்து ஏ எடுக்கணும்னு அந்த வின்பத்தை நம்ம உடைக்கணும். அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஏ எடுக்கணும். இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்குன்னு ஒரு தனி குணாதிசயம் இருக்கு, அவனுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ்ட, அவங்க எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அதை விடுங்க. ஏன்னா இப்ப எங்க அம்மாவுக்கு காமர்ஸ் பிடிச்சா என்னால் காமர்ஸ் படிக்க முடியாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும் இந்த பாடத்து மேல. ஸோ நான் பேரண்ட்ஸ்ட சொல்லுவேன், எந்த பாடம் பிள்ளைக்கு பிடிக்கிற அந்த விதத்துல விடுங்கன்னு. சோ இன்னொன்னு வந்து இன்னைக்கு உங்களுடைய நிறுவனம் வந்து அதிகமான ஆண்களா அல்லது பெண்களா வந்து தங்களுடைய அடுத்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்றது? ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து பயங்கரம் படிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பெண்களுடைய கல்வி நடவடிக்கை ரொம்ப அருமையா இருக்கு எல்லா இடத்துலயும், எல்லா நாட்டிலையும். சோ எப்படிப்பட்ட நபர்கள் நீங்க உங்களுடைய நிறுவனத்துல இன்னைக்கு உள்வாங்கிட்டு இருக்கீங்க? இப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து எவ்வளவு பாய்ஸ் ஒர்க் பண்றவங்களோட ஈவன் கேர்ள்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஏன்னா இயல்பா கேர்ள்ஸ் ஆண்டர்பிரினர் ஆக மாட்டாங்க. பட் எங்க நிறுவனத்துல கேர்ள்ஸ் தனி கேஃபே ஆரம்பிச்சிருக்காங்க, தனி பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நான் சுயமா இருக்கணும், டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது வந்திருக்கு மோட்டிவ்.
சுய தொழில்னு சொல்லும்போது அதுல வந்து அவங்களுடைய திறமை தான் தெரியும். இப்ப நம்ம வந்து எல்லாருமே பியூட்டிஷியன் ஆக முடியாது. எல்லாருமே வந்து கேக்கோ குக்கரியோ பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்தாதான் அதை வந்து உங்களுடைய கல்வி நிறுவனம் வளர்த்து கொடுக்கும். இல்ல இது வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை போட்டு வரலாம். அப்ப அவங்க ஃபர்ஸ்டா வரும்பொழுது எனக்கு வந்து குக்கரி பண்ணணும், கேக் பண்ணணும், இல்லைன்னா நர்சிங் போகணும், ஏதோ ஒரு வகையில வந்து நான் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. சோ எப்படி அவங்க தங்களை வந்து தனித்துவப்படுத்துறது நீங்க ஒரு ஆசிரியரா பாக்குறீங்க? எப்படி அதை நீங்க அவங்கள சரியா செதுக்குறீங்க அந்த இடத்துல? ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரியும் அவங்களோட பேஷன் என்னன்னு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சயின்ஸ் டீச் பண்ற போது அவர் ட்ரா பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் அவனை கைட் பண்ணுவேன். தம்பி நீ நல்லா ட்ரா பண்ற, நீ ஆர்கிடெக்ட் சூஸ் பண்ணு. ஏன்னா அவனுக்கு ஸ்கில் அங்க வருது. அப்ப ஆஸ் அ டீச்சர்ஸ் நம்ம அந்த ஸ்கில்லை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருத்தன் வந்து படிக்கவே மாட்டான் ஆனா நல்லா பேசுவான். அப்ப அவனுக்குள்ள ஒரு சேல்ஸ்மேன் இருக்கு. இப்ப சில பேர் வந்து படிக்க மாட்டாங்க ஆனா ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒரு பிடி டீச்சர் ஆகலாம். அப்ப அந்த ஸ்கில்ஸ் சம்பந்தமா நம்ம படிக்க வைக்கணும். அப்ப அது வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்றீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் வந்து நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும், பட் அவங்க வந்து இதுல ஷைன் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை நீங்க பார்த்து சொல்லி கொடுக்குறீங்க அவங்களுக்கு. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயம் கூட பாக்குறோம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு அதிகமா கோவப்படுறாங்க, அதிகமா எதிர்த்து பேசுறாங்க. ஏன்னா வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் வந்து எதிர்த்து பேசுறதை நாங்க பார்ப்போம் சில நேரம். அதே வெளியிலையும் கொண்டு போயிட்டு நீங்க சண்டை பிடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு நாங்க பத்திரிகைகளையும் செய்திகளையும் கேட்டுட்டு வரோம். மாணவர்களிடையே மோதல், கடும் மோதல் அப்படின்லாம் நாங்க பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் முன்னாடி பெருசா கிடையாது. இன்னைக்கு வராங்க. இது வந்து நீங்க ஒரு உளவு ரீதியா பார்க்கும் பொழுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எதுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவங்கள மாத்தி நல்ல பாதைக்கு கொண்டு போக முடியாதா? ஏன்னா எந்த ஒரு பெற்றோர்களும் எந்த ஒரு ஆசிரியர்களும் விரும்ப மாட்டாங்க தன்னுடைய மாணவர்கள் வந்து இப்படி எல்லாம் செயல்கள் ஈடுபடுறது. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க இன்னும் படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு. அப்ப இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே. ஸோ அதோட மெயின் காரணம் வந்து நான் சொன்னா நம்ம வீடுன்னு தான் நான் சொல்லுவோம். ஏன்னா பசங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண சொசைட்டி பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட்ஸோட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணனால தான் அவங்க வந்து மற்றவங்களோட போய் கதைக்கிறாங்க. அப்போ தான் தவறான சிந்தனை ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்கும் வர்ற இன்ஃப்ராக்சுவேஷன் வருது. இப்போ அதை போயிட்டு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவா, மச்சான் நீ அவளை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு பேரண்ட்டை கேட்டால் இல்லை இது இந்த வயசுல வர ஹார்மோனல் இஷ்யூ, அவனை ஒரு சரியான பாதைக்கு நம்ம செதுக்குவோம். அப்போ பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசங்களோட கதைங்க பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். பெற்றோர்கள் வந்து மாணவர்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளோட மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல மாணவர்களான நீங்களும் வளரும் இன்றைய சமுதாயத்தினரும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பெற்றோர்களுடைய கனவு என்ன அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட். அதை வந்து நீங்க நிறைவேற்றி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க போய் வெளியில பார்க்கும்பொழுதுதான் தெரியும் சமுதாயம் அப்படின்னா அது சாதாரணமான விடயம் கிடையாது. அது ஒரு பெரிய கடல். அதுல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் நீங்க வந்து அப்படியே போட்டி போட்டு வெளியே வரணும்னா நீங்க உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற விடயம் இருக்கு. சோ நம்பிக்கையோட வளர்த்து கொள்ளணும். அதிகமா பிரச்சனைகளுக்குள்ள போகக்கூடாது, கோபப்படக்கூடாது, நிதானமா சிந்திக்கணும். அதுக்காக தானே கல்வி. கல்வி அப்படின்னா என்ன? அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் தான் கல்வின்னு சொல்லுவாங்க. சோ இதையெல்லாம் நீங்க கையாண்டுறீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை அழகா இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. இன்னும் நிறைய விடயங்களை ஆகாஷ் கூட நாங்க பேசலாம். ஒரு சின்ன குட்டி பிரேக், மீண்டும் சந்திக்கலாம். டான்டிவியல் காஃபி பிரபுகள்ல சூப்பரா இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளம் தொழிலதிபராக இருக்கும் ஆகாஷ் கனகரட்னம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து தன்னுடைய கல்வி நிறுவனத்தினூடாக இன்றைய மாணவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற விடயத்தையும் இன்னைக்கு வெளி உலகத்தை பாக்குறது. நம்ம நாட்டுல இருந்து மாத்திரம் இல்ல, நீங்க உலகளாவிய ரீதியிலும் உங்களுடைய செயல் திட்டங்களை கொண்டு போகலாம். வேலை நிறைய இருக்கு, படிப்பு நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்குறாங்க அப்படின்ற விடயத்தை பாக்குறோம். இப்போ வந்து நாங்க வந்து ஆகாஷ் கிட்ட கேட்கணும். இப்போ வந்து நீங்க வந்து படிப்பு அப்படி சொல்றீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நான் அப்படி ஆகல, பட் நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எல்லாருமே வந்து படிக்கிற காலகட்டத்துல பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நமக்கு ஓட தெரியுமோ இல்லையோ இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சோ உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? ஓகே. ஸோ எங்க டீச்சர்ஸோட எங்க எல்லாருக்குமே பிடி மாஸ்டர் மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு டீச்சர் கூப்பிட்டா போகும்போது பிடி மாஸ்டரோட ஓகே சார் வந்துட்டாருன்னு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேல சரியான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸ்கூல் டைம். ஸ்விம்மிங் பண்றது, ஹார்ஸ் ரைடிங். ஏன்னா எங்க ஸ்கூல்ல மோர் தேன் ஒரு 10 ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. பட் அந்த பிடி மாஸ்டர் மேல இன்னொரு பயம் ஒன்று இருக்கு. ஓகே பிடி மாஸ்டர்னு. சோ நீங்க வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஈடுபட்டிருந்தீங்க நீங்க படிக்கிற காலகட்டத்துல? நான் ஸ்விம்மிங் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளஸ் ரன்னிங் பண்றது.
ஹார்ஸ் ரைட்லாம் பண்ணிருக்கீங்க ஹார்ஸ் கேள்விப்பட்டேன். ரைடிங் ஃபன்னுக்கு பசங்களோட பண்றது. ஓ. ஏன்னா அந்த டைம்ல ஒரு ஆசை ஒன்று இருக்குமே, குதிரை மேல ஓடணும்னு. பட் அது ஒரு ஆக்சிடென்ட்டாவே போயிருச்சு. ஓ, ஆக்சிடென்ட். அதாவது நீங்க என்ன தவறி விழுந்துட்டீங்களா இல்ல குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சா? கண்ட்ரோல் பண்ண முடியும், குதிரை தடுக்கி விட்டுருச்சு. ஓ, அதுக்கப்புறம் பயந்துட்டீங்களா? பயந்து திரும்பி அதே குதிரையில போனதுதான். சோ அத வந்து நீங்க அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தினீங்களா இல்ல வேண்டாம்ப்பா நம்ம குதிரையே வேணாம் நம்ம இதே ஸ்விம்மிங்கே பண்ணுவோம் ஸ்விம்மிங்கே வேணும், ஸ்விம்மிங் மட்டும் போயிட்டு அந்த இன்சிடென்ட் பிறகு கொஞ்சம் ஒரு பயம் பயம் வந்துருச்சு. வந்துருச்சு. சோ ஸ்விம்மிங் அப்படின்றது வந்து ஆரோக்கியத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் அது. அதாவது என்னன்னா மன தைரியம் அதிகரிக்கும், அதே நேரத்துல உங்களுடைய லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. உடல் பயிற்சி, அதிகமான உடல் பருமன் இல்லாம போறதுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து ஸ்விம்மிங் அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு கட்டம் இருக்கிறது. நாங்க வந்து அதுல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட அதுல போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து முழுமையா அதை வந்து கவர் பண்ணி அதுல வந்து உங்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது? ஓகே, ஸோ இந்தியால பார்த்தோன்னா இப்போ எப்படி ஐசாக் இங்க இருக்கும், அங்கே கிளஸ்டர்ஸ் இருக்கு. அப்ப கிளஸ்டர்ஸ் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. அப்ப ஸ்கூல் ஜோன்லயும் நாங்க ப்ளே பண்றது ஸ்விம்மிங். இப்போ ஏ ஸ்பெஷல் ஸ்ட்ரோக்னா பேக் ஸ்ட்ரோக். ஓ, பேக் ஸ்ட்ரோக். அப்ப அதுல வந்து நீங்க அந்த ஈவென்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றது கிளஸ்டர்ஸ். ஓகே, அதுல நீங்க எப்படி சர்டிபிகேட்ஸ் மெடல்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிங்களா? ஜோனல்ல செகண்ட் எடுத்திருக்கேன். ஓ, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குமே, சோ அதுலயும் உங்களுக்கு கோச் பண்ணலாமே ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்ற எண்ணம் வரலையா? வந்துச்சு. அதை எப்படி பண்ணலாம்னு இருக்கீங்க? ஆனா இப்ப நம்ம ஸ்பெசிஃபை ஆயிருக்கும் இந்த படிப்புனால இப்ப டச் விட்டுருச்சு. சோ இப்ப யாரும் அதுல ட்ரெண்ட்ல இருக்கோம் அவங்கள வச்சு கோச் பண்ணுவோம். ஓ சரி. இப்போ நீங்க ஒரு ஆசிரியர்னால ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஃபர்ஸ்டா ஒருத்தவங்க வந்து நாங்க ஸ்விமிங் பண்ண போறோம், சின்ன பையன் வைங்கள ஒரு 5-6 வயசுல பண்ண போறோம்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அட்வைஸ் கொடுங்களேன், அது எப்படி அவங்க கையாளணும்? ஒரு சார் கிட்ட தான் கோச்சிங் போகணும், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தண்ணியை பார்க்கும்போது ஒரு பயம் வரும்ல. சோ என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஏன்னா இப்போ ஒரு நம்ம எல்லாருக்குமே இருந்த பயம் 5 இயர்ஸ் நம்ம போகும்போது தண்ணியை பார்த்தா நம்ம எல்லாருமே பயந்துருப்போம். அப்ப எல்லா ஸ்விம்மிங் ஸ்டார் என்ன சார் தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பயத்தை நம்ம தவிர்க்கணும்னு. அந்த டைம்ல உள்ள விழுந்துட்டு ஐயோ நான் இன்னொருக்க போக மாட்டேன்னு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. சோ நீங்களும் அப்படி இருந்திருப்பீங்க, அம்மா கிட்ட தான் கேட்கணுமா? எக்ஸாக்ட்லி. சோ சொல்லுங்க ஆகாஷ். அதே நேரத்துல வந்து இன்னொரு விடயம் இருக்கு. இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஆன அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒழுக்கத்தையும் கொடுக்கும், நல்ல பழக்க வழக்கத்தையும் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ ஸ்கூலிங் சிஸ்டம்ல நான் மெயினா என்கரேஜ் பண்றதே வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா எல்லா பசங்களும் வந்து படிப்புல மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து ட்ரம்ஸ் நல்லா பிளே பண்ணுவாங்க, பிகாஸ் ஐ வாஸ் அ ட்ரம்மர் ஸ்கூல் டைம்ல. சில பேர் கிட்டார் பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். அதாவது படிப்பு வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை, ஆனா உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதை நீங்க வெளிக்கொண்டு வந்து நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பை வந்து ஏதோ ஒரு விதத்துல யாராவது உங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை நீங்க அழகா கேப்சர் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா? ஆமா. சோ நீங்க ட்ரம்ஸ் பிளே பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. ட்ரம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அந்த நாங்க வந்து அப்படியே மியூசிக்கல் பேண்ட், சோ ஸ்கூல் பேண்ட்ல எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரால ஒரு பேண்ட் மெம்பரா இருந்திருக்கேன். சோ அதுல வந்து பிராக்டிஸ் பண்ணீங்களா நீங்களாவே நிறைய ஐடியா பண்ணி மியூசிக் கொடுப்பீங்க? ட்ரம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கூட தெரியாது. அப்ப எங்க சார் மார்ட்டின் எங்களை கோச் பண்ணது. அப்ப ட்ரம்ஸ் மேல ஒரு பேஷனாவே வந்துருச்சு. ட்ரம்ஸ் அப்படின்னு சொன்னா யார் உங்களுடைய ரோல் மாடலா நினைக்கிறீங்க? சிவமணி. சோ அவருடைய ட்ரம்ஸ் சொல்லும்போது அந்த டட்ட அடிக்கிறது, அந்த ஸ்பீட் அடிக்கிறது, அந்த கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அது பிடிக்கும். ஏன்னா சிவமணி பாத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ட்ரம்ஸ் மட்டும் பிளே பண்ண எல்லா ஒரு ஆப்ஜெக்ட கொடுத்தா அதுல அந்த சத்தத்தை அவர் எடுப்பாரு. அவர் ஒரு நல்ல சவுண்ட் இன்ஜினியர்னு நான் சொல்லுவேன். சோ நீங்க அத பிராக்டிஸ் பண்ணி பாத்திருக்கீங்க? அந்த டைம்ல பண்ணி பார்த்தது. விட்டுட்டீங்களா? இப்ப இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம பிஸி ஷெட்யூல்னால ட்ரம்ஸ் பிளே பண்றது இல்ல. சோ இது தவிர்த்து, அதாவது டீச்சிங்கை தவிர்த்து உங்க பொழுதுபோக்கு என்னவா? பொழுதுபோக்கு வந்து சோ ஜாகிங் பண்றது, சோ பிளஸ் ஆக்கள்கிட்ட பேசுறது, அதுதான் மெயின் பொழுதுபோக்கா இருக்கு. ஏன்னா பீப்புள் சொல்லுவாங்க ஓகே உன்கிட்ட பேசுற போது ஐ ஃபீல் ரிலாக்ஸ். ஸோ அதே ஒரு ஹாபியா போயிருச்சு. ஸோ பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுவீங்க? அதாவது இப்படி இருக்கு, நிறைய பேர் வந்து அன்னைக்கு நடந்த ஒரு கரண்ட் டாபிக் எடுத்து பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா சினிமா சம்பந்தம் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஊர்வம்பு பேசுவாங்க. ஸோ நீங்க வந்து எந்த விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் மேல சரியான இன்ட்ரெஸ்ட். பாலிடிக்ஸ் ஆசை இருக்கா? அப்ப நாங்க பாலிடிக்ஸ் பத்தி கூட பேசிக்குவோம். பாலிடிக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே நேரத்துல அது தேவையற்ற விஷயங்களும் இருக்கு. சோ நீங்க எப்படி பேசுவீங்க? ரெண்டு கருத்தையும் நாங்க பேசிக்குவோம். ஆனா கிளாஷஸும் எங்களுக்கு வரும், பட் சில அல்லது நம்ம கேட்போம்.
ஓகே இப்ப நம்ம நாடு நெக்ஸ்ட் மூவ் ஆனா என்னென்ன நல்லதுக்கு தேவைன்னு கூட கதைக்கிறது. இப்ப நாங்க வந்து பாலிட்டிக்ஸ் சொல்லும்போது இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது இன்றைய சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா அரசியல் அது நமக்கு தேவையில்லைங்க, அதெல்லாம் யாரோ பாத்துக்குவாங்க, நம்ம படிச்சோமா ஃபன்னா இருந்தோமா அப்படின்னு தான் இன்னைக்கு யோசிக்கிறாங்க. பட் அந்த அரசியல் வந்து இன்றைய சமுதாயத்தினர் யோசிக்கணும், இதை எப்படி நாங்க வந்து இதை வந்து சரியா கொண்டு போகணும், இதை எப்படி சுத்தப்படுத்துறது, எப்படி கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்றத வந்து அவங்க மனசுக்குள்ள எடுக்கணும். ஸோ இன்றைய ஜெனரேஷனை நீங்க இருக்கிறீங்க, அந்த ஜெனரேஷனோட சேர்ந்து தான் நீங்க பயணம் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐடியா கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க? ஓகே இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பாலிடிக்ஸ் மேல ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். ஏன்னா எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகணும் அவ்வளவு கண்ட்ரி பெனிஃபிட் எல்லாம் கரெக்ட் டெவலப்மெண்ட் ஆகும் சொல்றீங்க. அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் கேட்க வரேன். சோ அது சம்பந்தமா இருக்கும். ஏன்னா கண்ட்ரி மேல உள்ள பாலிடிக்ஸ் பிடிக்காதனால தான் அவங்க வெளிநாடு போறாங்க. கரெக்ட். அப்ப கண்ட்ரியோட பாலிடிக்ஸை லவ் பண்ண ஏன் நம்ம நாட்டை விட்டு போவோம்? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பாருங்க ஃபாரின்ல போய் டாக்டர்ஸா இருக்காங்க. அப்ப அதனால நம்ம நாட்டுல உள்ள டாக்டர்ஸா இருக்கட்டும் டீச்சர்ஸ் அந்த கல்வி தரமே குறைஞ்சிருச்சு கீழே. சோ நம்ம நாட்டுல வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட கல்வியாக இருக்கட்டும், அவர்கள் பெற்றுக்கொண்ட நல்ல திட்டங்களா இருக்கும், அதை நம்ம மக்களுக்கே அவங்க செலுத்தாம வேற நாட்டுல செலுத்துறாங்க. அதுக்கு சில காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கலாம். இன்றைய நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை கூட ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம வந்து இந்த மக்களுக்கும் அந்த நடவடிக்கையை கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. அதனாலதான் இந்தியால படிச்சீங்க, நீங்க இந்தியாலே கூட இருந்திருக்கலாம். ஆனா பட் நீங்க இலங்கையில வந்து இந்த மக்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு இளம் தொழிலதிபரா உங்களுடைய நிறுவனத்தை இங்க இயக்கிட்டு இருக்கீங்க. உங்க நிறுவனத்தினுடைய தொடர்பை மக்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ வாட்ஸ்அப்ல நோட் 7206975753 கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி எங்க இன்ஸ்டாகிராம் HK இன்டர்நேஷனல் காலேஜ் HK நாலேஜ் பார்க்க செக் பண்ணலாம். ஃபேஸ்புக்ல இந்த HKன்னு சொல்றீங்களே, இதனுடைய அந்த முழுமையான விளக்கம் என்னவா இருக்கும்? அப்பாட பேர் ஆகாஷ் கனகரத்னம். ஓ, அததான் நீங்க ஷார்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க. சோ என் கணிதம் பாத்தீங்களா இல்ல நேரடி தான் பேர்ப்பா அப்படி இல்ல நிறைய பேர் நாங்க சூஸ் பண்ணோம். ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல ஆகாஷ்னோட HKன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அப்ப நினைச்சேன் ஓகே அதே நம்ம இன்ஸ்டிடியூட் பேரா வச்சிடலான்னு. சரி சரி. அதாவது நிறைய பேர் வந்து 2 எழுத்துல பிரபலமானவர் இருக்காங்க, 3 எழுத்துல பிரபலமானவர் இருக்காங்க. சோ அது ஒரு முயற்சி தானே. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ வந்து நீங்க வந்து உங்களுடைய நிறுவனம் வந்து ஆரம்பிச்சு இப்போ எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு 5 இயர்ஸா நாங்க மார்க்கெட்ல இருக்கோம். ஓகே. ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுடைய நிறுவனம் எப்படி இருக்கு? ஸோ நான் ஃபோட்டோஸ் இன்னும் என்கிட்ட இருக்கு. நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற போது நார்மல் ஒரு டேபிள், அது ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு செஞ்ச தந்த டேபிள். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே ஃபர்னிஷ் கிளாஸ் ரூம், AC, அந்த ஸ்டெடி க்ரோத் எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனை ஆசிரியர்களை உள்வாங்கியிருக்கீங்க மற்ற பாடங்களுக்கு? எங்களுக்கு 15 லெக்சர்ஸ் இருக்காங்க. 4 கார்ப்பரேட் ஸ்டாஃப்ஸ் நாங்கள் இருக்கோம் இன்க்ளூடிங் மீ. ஸோ ப்ளஸ் இந்த ஹவுஸ் கீப்பிங்கை சேர்த்து எங்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஸ்டாஃப்ஸ் இருக்கும். ஓகே, 25 ஸ்டாஃப்ஸுக்கும் நீங்கள் ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கிறீங்க. பொதுவாக வந்து நாங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை இயக்கணும் அப்படின்னா அதில் வந்து வேலை செய்பவர்கள் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொரு குணநலத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறதுனால அவங்கள வந்து எப்படி கையாளுறீங்க? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் உங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு முழுமையான பங்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து நீங்க எப்படி கையாளுறீங்க? ஏன்னா இப்போ இந்த கம்பெனியா இருக்கட்டும் அந்த ஸ்டாஃப்ஸோட சேர்ந்தா தான் அந்த கம்பெனி க்ரோ ஆகும். அப்போ என் ஸ்டாஃபை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் சின்ன சின்ன விஷயத்துக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு மனசால அந்த ஏக்கம் ஒன்று இருக்கும், ஓகே நம்ம இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணோம் ஏன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண, அதனால தான் வேற கம்பெனிக்கு போறாங்க. அப்போ என் ஸ்டாஃப்ஸ் இன்னும் இருக்க காரணம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்க ஐடியாஸை நான் வெல்கம் பண்ணுவேன். அந்த சின்ன விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். இந்த ஐடியாவை கேப்சர் பண்றேன்னு சொன்னீங்களா, அவங்கள வந்து நீங்க வந்து பாராட்டுவேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அவங்கள வந்து பெரிய ஒரு விருது கொடுத்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஐடியாவா இருக்கு, ஆனா நமக்கு வந்து இவங்க வந்து இன்னும் நிறைய வாழ்த்து சொல்றாங்க, இன்னும் நிறைய யோசிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனி மரம் தோப்பாகாது இல்லையா? நிறைய பேர் சேர்ந்தாதான் ஒரு நிறுவனத்தையோ ஒரு விடயத்தையோ நாங்க கொண்டு போகலாம். அப்ப எங்ககிட்ட இருக்க திறமையானவர்களை இன்னும் தட்டி கொடுத்து நம்ம கொண்டு வர அது நம்மளை இன்னும் வளர்க்கும் அப்படின்றத வந்து பாக்குறீங்க. இதை வந்து இந்த குணத்தை வந்து நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஏன்னா இது வந்து நமக்கு தானா சில விஷயங்கள் வளராது, யாராவது நம்ம கத்துக் கொடுக்கணும், நம்ம யாரையாவது பார்க்கணும். சோ இதை நீங்க எங்க இருந்து படிச்சுக்கிட்டீங்க? ஸோ இதை நான் கத்துக்கிட்டது வந்து எங்க ஸ்கூல்ல இருந்தா வேலம்மாள்ல. ஏன்னா வேலம்மாள்ல படிக்கிற போது ஒரு சின்ன விஷயமா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது சின்ன நம்ம கிளாஸுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏர்லியா வந்தாவோ ஓகே எல்லாரும் கூப்பிட்டு கை தட்டுவாங்க. அதை நான் அங்கிருந்து கத்துக்கிட்டேன்.
சோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கலாம். ஆனா அவர்களுடைய திறமையில ஒரு சின்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வந்த காலையில வந்து அவங்கள பார்த்தா ஒரு குட் மார்னிங் சொல்லி பாருங்களேன். அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த டே. சிலவங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்கவங்க வேலையை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன இங்க வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு கொஞ்சம் காயப்பட்டுருச்சு அப்படின்னா இருந்து நிறைய படைப்புகள் எங்களால கொடுக்க முடியாம போயிடும். சோ படைப்புகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா பாக்குறவங்கள பார்த்து சிரிச்சு சந்தோஷமா பேசலாம், நிறைய விடயங்களை சாதிக்கலாம். சோ இந்த விஷயத்துல வந்து இப்ப நான் உங்ககிட்ட டக்கு டக்குன்னு நிறைய கேள்வி கேட்க போறேன். நீங்க பட்டு நீங்க பதில் சொல்ல போறீங்க. உங்ககிட்ட இருக்க மைனஸ் என்ன, பிளஸ் என்ன? மைனஸ் கோவம், பிளஸ் வந்து பொறுமை. உங்களுக்கு வந்து வீட்டுல சமையல் செஞ்சிருக்கீங்களா என்னைக்காவது? செஞ்சிருக்கேன். என்ன செய்து அசத்திருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் யாரு பாராட்டினாங்க? யாரு இது வந்து பரவாயில்ல சுமாரா இருக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க? அப்பா பாராட்டல, தம்பி பாராட்டினாரு. ஓகே, தம்பிற விஷயம் சொன்னீங்க இல்லையா? தம்பிக்கு வந்து இப்ப நீங்க ஒரு உளவு ரீதியான சைக்காலஜி தெரிஞ்சனால தம்பி கிட்ட நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதாவது தம்பி ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கதான் அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு போட்டி போறாமலாம் நிறைய இருக்கும் இல்ல. நம்ம இவர் பெரியவளாயிட்டார் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து கொண்டு போனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகா இருக்கும். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஸோ தம்பிட்ட வந்து பெஸ்ட் பார்ட் என்னன்னா என் தம்பிக்கு நான் கிளாஸ் டீச்சரா இருந்திருக்கேன். அப்போ அது ஒரு டிபிக்கல் மைண்ட் செட் ஒன்று. ஓகே, அண்ணனாவும் நாங்கள் ப்ளே பண்ணோம், ஒரு கிளாஸ் டீச்சராகவும் ப்ளே பண்ணோம், ஒரு டீச்சராகவும் ப்ளே பண்ணோம். அவன்கிட்ட வந்து பொறுமையை நான் இதை ஆக்கிக்கிட்டேன். தம்பியா இருந்தாவும் அவனை டீச்சர்னு வர்றப்போ நம்ம டீச்சரா இருக்கணும். லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா என்ன சொல்லுவீங்க? படிப்பு. அதே நேரத்துல வந்து இப்ப நான் சாதிச்சிருக்கிறேன், பட் இன்னும் நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் உங்க லைஃப்ல? முயற்சி. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து நீங்க பார்த்த ஒரு மொக்க படம்னா என்ன சொல்வீங்க? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய படம் பார்த்திருப்பீங்க, கட் பண்ணி படிப்பெல்லாம் கட் பண்ணி, அதுல மொக்க படம்னா என்ன படம்? மொக்க படம் வந்து எனக்கு இப்ப சொல்லணும்னா விஸ்வரூபம் 2 ஸ்டில் ஐ ரெக்ரெட் இட். ஏன் பார்த்தோன்னே. சோ அதே நேரத்துல வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரோட பேர் சொல்லுவீங்க? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா வந்து கிஷான் ஒரு ஃப்ரெண்ட். நம்பிக்கை துரோகத்தை வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்களா? நான் நிறைய பேர்ட்ட சந்திச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்திச்சிருக்கீங்களா இல்லாட்டி உறவினர்கள்ட்ட சந்திச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி நிறைய பேர்ட்ட. அது எனக்கு ஒரு பாடமா இருக்கு. நம்பிக்கை துரோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பாடம், அது ஒரு பெரிய விஷயம். சோ அடுத்து அப்படின்னா இப்ப வந்து நிறைய நாடுகளுக்கு எல்லாம் போயிருப்பீங்க, இன்னும் நிறைய நாடுகளுக்கு எல்லாம் போகணும்னு ஆசை இருக்கும். சோ போன நாடு எது? அந்த நாட்டுக்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட ஒரு விடயம்? நான் துபாயில ஒரு கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணேன். இப்ப துபாய்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு ஸ்ட்ரிக்டான நாடுன்னு எல்லாருக்கும் ஒரு வின்போ ஒன்று இருக்கும். பட் நான் துபாய் போயிட்டு அந்த கத்துக்கிட்ட இதைத்தான் நான் இப்ப ஸ்ரீலங்கா கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்களோட அந்த ஆக்களை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டடி சிஸ்டமா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட். அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி எந்த பாடல சொல்லி பாடிட்டே வேலை பண்ணுவீங்க? எதிர்நீச்சல் பாட்டு கூட கேக்குறது, அந்த சிவகார்த்திகேயன். சூர்யாவை பிடிக்கும்னு சொன்னீங்க, சிவகார்த்திகேயன் பாட்டையும் கேக்குறீங்க. பாட்டு நல்லா இருக்கு. ஹீரோயின்னா யார சொல்லுவீங்க? ஹீரோயின்ல வந்து சமந்தா பிடிக்கும். வீட்டுல ரொம்ப பிடிச்சது யார்? இப்போ அம்மா அப்பா இருப்பாங்க, பாட்டி தாத்தா இருப்பாங்க, மாமா மாமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பிடிச்சது யார் உங்களுக்கு? தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். தாத்தாவை பத்தி சொல்லலாமே. ஏன்னா நமக்கு வந்து தாத்தா பாட்டின்றது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு. அவங்க வந்து அன்றைய காலகட்டத்துல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தது இப்ப கிடையாது தம்பி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட நல்ல விஷயம். ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளவு யங்கா நீ ஆண்டர்பிரனர் ஆயிருக்கு, எங்க இருந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்துச்சுன்னா நான் தாத்தாவை ஃபுல் ஃபிளெட்ஜா சொல்லுவேன். ஏன்னா தாத்தா வந்து இப்ப ஸ்ரீலங்கால ஒரு ஃபேமஸ் ஆளா இருக்காருன்னா டாக்டர் பி.கே. சாமினா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இன்ஹெரிட்டன்ஸ் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவருக்கும் எந்த பேக்கப் இல்லை, அவரே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தது. அவர் எப்பவுமே எனக்கு ரோல் மாடல் தான். கண்டிப்பா தானே தன்னுடைய கைகளை ஊன்றி வெளியே வந்தவங்க உங்களா இல்லையா? இதே நேரத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில தாத்தா ரோல் மாடலா சொல்லியிருக்கீங்க. உலக சரித்திரத்துல வாழ்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க யார ரோல் மாடலா அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? படிப்பு முக்கியம்னு அவர் தான் கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த பணிவு, கனவு காணுங்கள் நனவாகும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது பிடிச்சிருக்கு. ஓகே, அதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து லைஃப்ல வந்து அதிகமா சாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னா உங்களுடைய பதில் யாரா இருக்கும்? சமம்னு நான் சொல்லுவேன். சொல்லி தப்பிடலான்னு முயற்சி பண்ணீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க?
ஏன்னா இப்போ ரெண்டு சைட்ல நம்ம பாத்துக்கணும். இப்போ மென்ஸ் வந்து பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பட் உமன்ஸ் வந்து மென்டலா ஸ்ட்ராங். இப்போ ஒரு விதத்துல அது ஈக்குவல். கரெக்ட். நாங்க வந்து உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நாங்க எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து உங்களுடைய தொழில் நிறுவனத்தை பத்தி நாங்க பேசிட்டோம், உங்களுடைய கேள்விகளும் நிறைய நான் கேட்டுட்டோம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும் தானே தம்பி? இப்போ நீங்க ஃப்ரைட் ரைஸ் நீங்க நல்லா செய்வீங்க, பட் நீங்க என்ன ரசிச்சு சாப்பிடுவீங்க? இந்தியால வளர்ந்தனால இட்லி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அப்ப ஸ்ரீலங்கால இருந்தா என்ன பிடிக்கும்? ஸ்ரீலங்கால இருந்து அந்த போல் ரோட்டி சாம்பல் ரொம்ப பிடிக்கும். அம்மா எதை சூப்பரா சமைச்சு அசத்துவாங்க? அம்மா வந்து சிக்கன் டேவல் நல்லா செய்வாங்க. சமைப்பாங்களா அம்மா முதல்ல வீட்ல? அம்மா ஒர்க்கிங் வுமன், பட் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அம்மா ஒரு பியூட்டிஷியன்றது நாங்க கண்டிப்பா பதிவு செய்தே ஆகணும் இந்த இடத்துல. சோ அம்மா வந்து வீட்டையும் பாத்துக்குவாங்க, அவங்களுடைய தொழில் நிறுவனத்தையும் சூப்பரா பாத்துக்குவாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்க பாக்குறோம். இதே நேரத்துல வந்து இப்ப வந்து நீங்க வந்து இந்த சைக்காலஜி பக்கம் நாங்க கொஞ்சம் போனோம் அப்படின்னா, சின்ன குழந்தைகள்ட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சிறுவர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது விஷயம் இருக்கு, வளர்ந்தவங்ககிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம். சோ நீங்க வந்து உங்களுடைய பார்வையில என்னென்ன விஷயங்களை ஒவ்வொரு ஏஜ்ல இருந்து நீங்க கத்துக்கிறீங்க, ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட? ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் வந்து இப்போ ஸ்டார்டிங் நம்ம நடக்குது சைல்டு இருந்தா, அப்போ நம்ம குழந்தைகிட்டே நம்ம பார்க்கலாம் அவங்க நட்பு. ஏன்னா நம்ம ஒரு 20+ பழகுற நட்பு, அந்த 10 இயர்ஸ் 5 வர நட்பு வந்து ஒரு தூய்மையான நட்பு. அதை கத்துக்குவாங்க அவங்ககிட்ட இருந்து. அரசியல் நிறைய பேசுவேன்னு சொன்னீங்க. அரசியல் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது பிடிக்கும், அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு சயின்டிபிக்கா அவர் பேசுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கீங்க. இப்ப வந்து நாங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இளம் தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு பதிவு செய்யும் பொழுது அந்த அந்த போஸ்ட் அப்படின்றது வந்து அந்த உங்களுக்கு கொடுத்த அந்த பேர் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நீங்க வந்து நிறைய தொழிலதிபர்களை பார்த்திருப்பீங்க, அவங்க வந்து அப்பாவினுடைய வழியை பின்பற்றி வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நிறுவனத்துல போயிட்டு அமர்ந்த பிறகு தங்களுடைய தொழிலை வச்சிருப்பாங்க. நீங்களாவே உங்களுடைய தொழில இடத்தை தெரிவு செய்து வந்திருக்கிறீங்க. உங்களோட அப்பாவினுடைய துறையோ அல்லது அம்மாவினுடைய துறையோ நீங்க பின்பற்றி வரல, நீங்களா ஒரு துறையை தேர்வு செய்துதான் முன்னேறி வந்திருக்கீங்க. இந்த இடத்துல இளம் தொழில் அதிபர் அப்படின்றது வந்து சரியான பொறுப்பு அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா இந்த இடத்துல? ஆமா, ஏன்னா பிஸ்னஸ் வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எவ்ரிவன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனா பிஸ்னஸ் நம்ம பண்ற போது அது ஒரு மோட்டிவோட நம்ம பண்ணணும். சல்லி சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சோஷியல் மோட்டிவோட செஞ்சுன்னா அது எல்லாருக்குமே பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ உங்களுடைய மோட்டிவ் வந்து எல்லாருக்கும் நல்ல விடயங்களை கொடுக்கணும், எல்லா மாணவர்களும் கல்வி கற்கணும். உங்களுடைய நிறுவனத்தின் ஊடாக அவங்க வந்து சில நேரம் நிறுவனத்துக்கு தான் வந்து படிக்கணும் அப்படிலாம் சிலவங்க யோசிப்பாங்க. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஐடியா கேட்க வரும்போது என்ன சொல்லுவீங்க? அவங்களே சொல்லுவாங்க, ஏன் சார் நீங்க இதை ரெக்கமெண்ட், ஏன்னா நான் இப்போ ஒரு கரியர் கவுன்சிலிங் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இத்தனை காலேஜஸ் இருக்கு, இத்தனை உங்களுக்கு எது வேணா நீங்க சூஸ் பண்ணலாம், அல்ல நாங்களும் ஒரு ஆள்னு தான் சொல்லுவோம். நாங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நிறைய விடயங்களை வந்து ஆகாஷ் அவங்க கூட பேசிட்டு இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு துடிப்பான இளைஞனாக மாத்திரமில்ல, கல்வி நடவடிக்கையினூடாக சமுதாயத்திற்கு நிறைய விடயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் பெரிய விஷயம். அதாவது உலக தரத்திற்கு மாணவர்களை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்க சொல்லுங்க, ஒரு அழகான குடும்பம், அதாவது 2 சகோதரர்கள், அம்மா அப்பா அப்படின்னு நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு அருமையான குடும்பம். இதெல்லாம் ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல மூத்தவரா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. அப்போ இதை எப்படி உணர்ந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறீங்க, வெளியில ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, வீட்டுல ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. சோ இதை எப்படி உணர்ந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அப்ப நம்ம வழி தவறி போயிட்டா குடும்பமே வழி தவறும். அப்ப என் பசங்கள் தம்பிங்களுக்கு எப்பவுமே நான் ரோல் மாடலா தான் இருப்பேன். சோ 2 தம்பின்னு சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து எந்த தம்பி வந்து அதிகமா சுட்டி செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? எந்த தம்பி உங்க கூட அதிகமா ஃப்ரெண்ட்லியா இருப்பார் நினைக்கிறீங்க? சுட்டி கூட செய்யறது வந்து கடைசி, 2வது நல்ல ஃப்ரெண்ட்லி என்னையோட. சோ ஒரு அழகான ஒரு ஜேர்னி. நம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எங்க நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல? ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராம் வழியாக நான் ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆக்களோட பேசுங்க, கன்சல்ட் பண்ணுங்க சைக்காலஜிஸ்ட்டு, உங்களுக்கு பாதி மென்டல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கண்டிப்பா. அதாவது மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மனசு விட்டு, அதாவது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் மாதிரி மனசு விட்டு பேசுனீங்கனால நிறைய பிரச்சனை போயிருங்க. வீட்டுலனாலும் பரவாயில்ல, வெளியிலனாலும் பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் பேசுங்க, தேவையானது பேசுங்க, தேவையற்றதை பேசாதீங்க அப்படின்ற விஷயத்தை கூட இங்க பதிவு செய்யுங்க. ஸோ அழகான ஒரு பயணம் நினைக்கிறேன். ஆகாஷ் அவர்கள் வந்து ரொம்ப அழகா இந்த சின்ன வயதிலே இளம் தொழிலதிபராக தன்னுடைய
நிறுவனத்தை அழகா எடுத்துட்டு வராங்க. இன்னும் சிறப்பாக வந்து இன்னும் பல மாணவர்களை உள்வாங்கிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. தேங்க்யூ. சந்தோஷமா இணைந்திருந்தீங்களா நேர்களே? சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்க பார்க்கும் நிறைய மனிதர்கள்ட்ட இருந்து தான் நீங்க நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.